லட்சக்கணக்கான பேர் இந்த வேஸ்லினை தினமும் பயன்படுத்துறாங்க. சில பேர் முகத்துல அப்ளை பண்றாங்க, சில பேர் லிப்ஸ்ல அப்ளை பண்றாங்க. கண்களுக்கு கீழேயும் கூட வேஸ்லினை பயன்படுத்துறாங்க. சரிங்க, இந்த வேஸ்லினை யூஸ் பண்றவங்க எல்லாம் இந்த வேஸ்லின் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு யூஸ் பண்றாங்க. பொதுவாகவே எல்லாரும் நினைக்கிறது இந்த வேஸ்லின் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான். இந்த வேஸ்லினை பயன்படுத்தும் போது நம்ம ஸ்கின் நல்லா ஈரப்பதத்தோட இருக்கும். ட்ரை ஸ்கின் இருந்தாலும் இந்த வேஸ்லின் சரி செஞ்சிடும். அப்படி நினைச்சுதான் நம்மள பல பேர் இந்த வேஸ்லினை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்கின்ல இந்த வேஸ்லினை கொஞ்சமா எடுத்து அதை நல்லா தேய்க்கும் போது ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகுது. அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த வேஸ்லின் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வேஸ்லின் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யுது. நம்ம ஸ்கின் மேல இதை அப்ளை பண்ணும்போது இது ஒரு லேயரை உருவாக்குது. வேஸ்லின் புதுசா ஒரு ஈரப்பதத்தை நம்ம ஸ்கின்ல உண்டாக்குறது கிடையாதுங்க. ஏற்கனவே நம்ம ஸ்கின்ல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கோ அதை இந்த வேஸ்லின் ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மூடி வச்சா ஏற்கனவே அதுக்குள்ள இருக்கிற தண்ணீர் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அதுவே ஒரு காலியான டம்ளரை நம்ம மூடி வச்சா அதுக்குள்ள தண்ணீர் வருமா? வராது. அதுல என்ன இருக்கோ அதே தான் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க உங்க ஸ்கின்னும். உங்க ஸ்கின்ல ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கு அப்படின்னா இந்த வேஸ்லின் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா ஏற்கனவே உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல இந்த வேஸ்லினை நம்ம தடவும் போது ஸ்கின்னோட ட்ரைனஸை அது சரியாக்காதுங்க. ஆனா அந்த ட்ரைனஸை நம்ம ஸ்கின்ல அப்படியே லாக் பண்ணிடும். அப்போ வேஸ்லின்னால எந்த ஒரு பயனுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நிறைய பயன்கள் இருக்குங்க. ஆனா சரியான பொருட்களோட வேஸ்லினை சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான ரிசல்ட்ஸை இந்த வேஸ்லின் கொடுக்குது. இந்த வேஸ்லினை பவர்ஃபுல்லா ஆக்கக்கூடிய அந்த 5 காம்பினேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண போற அந்த 5 மிக்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மிக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுல முதல் காம்பினேஷன் ஆலோவேரா மற்றும் வேஸ்லின். இந்த காம்பினேஷனை யாருக்கெல்லாம் ரொம்ப அதிக அளவுல ட்ரை ஸ்கின் இருக்கோ அவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். உங்க ஸ்கின் ரொம்ப டைட்டா இருக்கு, தொட்டு பார்க்கும் போதே ரொம்பவே ரஃப்பா இருக்கு, வெடிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ஏன்னா ஆலோவேரா நம்ம ஸ்கின்ல ஒரு நல்ல ஈரப்பதத்தை உண்டாக்குதுங்க. இந்த வேஸ்லின் ஆலோவேரா உருவாக்குற அந்த ஈரப்பதத்தை லாக் பண்ணுது. 1 டீஸ்பூன் ஆலோவேரா எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு இந்த வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப திக்கா எடுத்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு தின்னான லேயர் மட்டும் எடுத்து நீங்க அதை அப்ளை பண்ணாவே போதும். நைட்ல நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது உங்க ஸ்கின் நல்லா சாஃப்டா இருக்கு. சில பேருக்கு ஸ்கின்ல அரிப்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது குறையுது. முக்கியமா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா அந்த ட்ரைனஸ் குறையுது. இதை நீங்க பாதத்துல வெடிப்புகள் அதிகமா இருந்தா அதுக்கும் பயன்படுத்தலாம். சில பேருக்கு கை கால்கள் எல்லாம் ரொம்ப வறண்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களும் இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். குளிர்காலங்கள்ல நம்ம சருமத்துல ஒரு வறட்சி ஏற்படுது இல்லைங்களா? அதுக்கும் நீங்க இதை பயன்படுத்தலாம். நிறைய நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. முதல் தடவை நீங்க இதை உபயோகப்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சரிங்க, எனக்கு இந்த ஸ்கின் ட்ரைனஸ் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா என்னோட ஸ்கின் கலர் ரொம்ப டேன் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல போற இந்த அடுத்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நம்ம மஞ்சளையும் வேஸ்லினையும் சேர்த்து உபயோகப்படுத்த போறோம். சில பேருக்கு முகம் ரொம்ப கருத்து போயிருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா முகம் ரொம்ப செவந்து போயிருக்கும். நிறைய பேர் மஞ்சள் உபயோகப்படுத்தும் போது செய்யற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல அதை உபயோகப்படுத்துவாங்க. உங்க முகம் ரொம்ப டேனா இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் நமக்கு உபயோகமா இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவு மட்டும் சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து அதுல கலந்துக்கோங்க. இதை எடுத்து உங்க ஸ்கின்ல ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப திக்கான கோட்டிங் அவசியம் கிடையாதுங்க. நல்லா தின்னான ஒரு லேயர்ல மட்டும் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணா போதும். ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 30 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு முகத்தை நல்லா கழுவுங்க. நான் சொன்ன நேரத்தை விட அதிகமா பயன்படுத்தாதீங்க. இந்த முறையை நீங்க வாரத்துல 2 இல்லைன்னா 3 முறை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். சில பேருக்கு முகம் ரொம்ப திட்டா இருக்கும், மெல்லிசா கோடுகள் வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்கலாம் நான் சொல்ல போற அந்த 3வது முறையை பயன்படுத்தலாம். இந்த முறையில வேஸ்லின் கூட வைட்டமின் இ ஆயிலை நம்ம பயன்படுத்த போறோம். இது உங்க ஸ்கின்னை ரிப்பேர் பண்றதுக்கும் ஆன்டி ஏஜிங்க்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருந்தாலோ இல்ல கண்ணுக்கு கீழே சில பேருக்கு ரொம்ப வறட்சியா இருக்கும்,
அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். இதுல நம்ம சேர்க்கக்கூடிய வைட்டமின் இ ஆயில் நம்ம ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுது. வைட்டமின் இ ஆயில அதிக நேரத்துக்கு இந்த வேஸ்லின் லாக் பண்ணி வைக்குது நம்ம ஸ்கின்லயே. இதை நீங்க பயன்படுத்தும் போது ஒரு ஓவர் நைட் ரிப்பேர் லேயரா இந்த லேயர் உங்களுக்கு பயன்படுது. 1 டீஸ்பூன் அளவு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. வைட்டமின் இ ஆயிலோட கேப்சியூல் கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்று எடுத்து அதையும் இந்த வேஸ்லினோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இரவு நேரத்துல உங்க முகத்துல லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துல 3 இல்லைன்னா 4 முறை வரைக்கும் நீங்க இதை பயன்படுத்தலாம். ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததா நான் சொல்ல போறது நிறைய பேர் சீக்ரெட்டா பயன்படுத்துற ஒரு முறைங்க. அது வேற எதுவும் கிடையாதுங்க, வேஸ்லினும் ரோஸ் வாட்டரும். திடீர்னு உங்க ஸ்கின் பார்க்கும்போது ஒரு ஜீவனே இல்லாம இருந்தாலும், திட்டா அன்ஈவனா இருந்துச்சுனாலும், உங்க ஸ்கின்ல எந்த ஒரு க்ளோவுமே இல்லாம இருந்தாலும் நீங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். இதை நீங்க பயன்படுத்தும் போது உங்க முகத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு க்ளோவும் இது கொடுக்குது. 1 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி இதை மாத்திக்கோங்க. இதை நீங்க கொஞ்சமா எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு மெதுவா மேல் நோக்கி மசாஜ் பண்ணுங்க. இப்படி நீங்க செய்யும் போது இந்த ரோஸ் வாட்டர் உங்க ஸ்கின் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சில நாட்கள்லயே உங்க ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லிப்ஸ் ரொம்பவே ட்ரையா இருக்கிறதுனால அடிக்கடி தோல் உறிஞ்சி போயிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 5வது முறையை பயன்படுத்தலாம். இதுக்கு நீங்க வேஸ்லின் கூட தேனையும் சேர்த்துக்கலாங்க. தேனை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஈரப்பதம் நம்ம லிப்ஸ்க்கு கிடைக்குது. அந்த தேன்ல இருந்து கிடைக்கிற ஈரப்பதத்தை இந்த வேஸ்லின் லாக் பண்ணுது. 1 டீஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேஸ்லினை அதுல கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா எடுத்து உங்க லிப்ஸ்ல நல்லா தடவிடுங்க. ஒரு 30ல இருந்து 35 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லா கூட நீங்க அப்படியே வச்சுட்டு தூங்கலாம். காலையில எந்திரிக்கும் போது உங்க லிப்ஸ் ரொம்பவே சாஃப்ட் ஆகவும் ஸ்மூத் ஆகவும் அந்த தோல் உறிஞ்சிட்டே இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். சரிங்க, வேஸ்லினை எந்தெந்த பொருளோட சேர்க்கும் போது எந்தெந்த மாதிரி பயன்கள் அதனால கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா வேஸ்லினை எல்லாரும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. சில பேர் வேஸ்லினை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ரொம்பவே ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, உங்க முகத்துல பிம்பிள்ஸ் ரொம்ப அதிக அளவுல இருக்கு, உங்க சருமத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வேஸ்லினை பயன்படுத்தவே கூடாதுங்க. ஏன்னா அதிகமா ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு இந்த வேஸ்லினை நீங்க பயன்படுத்தும் போது ஸ்கின்ல இருக்கிற அந்த போர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இந்த வேஸ்லின் க்ளோஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, எக்ஸஸா இருக்கிற அந்த ஆயிலையும் இந்த வேஸ்லின் லாக் பண்ணுது. இதனால உங்க ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேஸ்லினை பயன்படுத்துங்க. கடைசியா நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேங்க. இதுக்கு முன்னாடி வேஸ்லின் ஒரு மாய்ஸ்சரைசர் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா, இல்ல நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொன்ன அந்த 5 காம்பினேஷன்ல உங்களுக்கு எந்த காம்பினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த காம்பினேஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ட்ரை ஸ்கின்னோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.